Quaternions in Unity. யூனிட்டியில் ஒரு கேம் ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் கொட்டோனியன்ஸ். கொட்டோனியன்ஸ்ங்கிறது ஒரு 4 டைமென்ஷனல் வெக்டார். எப்படி ஒரு வெக்டார்ல 3 டைமென்ஷன்ஸ் கிட்ட இருக்குமோ எக்ஸ்ட்ராவா ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணி அந்த டைமென்ஷனுக்கு ரிலேட்டிவான மூவ்மெண்ட் கொடுத்தா அதுதான் கொட்டோனியன்ஸ். யூனிட்டியில் ரொட்டேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ற எல்லாமே ஒரு கொட்டோனியன்ஸ் தான். கொட்டோனியன்ஸ்ல 3 ஆக்சிஸ் எப்பவும் போல எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கும். எக்ஸ்ட்ராவா டபுள்ங்கிற ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க. எப்படி யூனிட்டியோட வெக்டார்ஸ் எக்ஸ் ஒய் இசட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களோ கொட்டோனியன்ஸும் எக்ஸ் ஒய் இசட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா கொட்டோனியன்ஸ்ங்கிறது ஒரு இமேஜினரி வெக்டார், அதனால இது ஐஜேகே தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நாலாவது ஆக்சிஸ் சொன்ன பாத்தீங்களா, நாலாவது இருக்கிற ஆக்சிஸ் தான் என்னுடைய டபிள்யூ. இந்த டபிள்யூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெயிட்ங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் இன் சென்ஸ் எந்த அளவுக்கு இந்த ஃபோர்த் ஆக்சிஸ் என்னோட ஐஜேகேவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது சொல்லிட்டு டபிள்யூவோட லீஸ்ட் வேல்யூ 1 அண்ட் மோஸ்ட் வேல்யூ -1. இதை பொறுத்து தான் அந்த வெக்டார் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ண போகுது, எந்த இடத்த நோக்கி என்னோட கேம் ஆப்ஜெக்ட் பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏன் இதுல +1 -1 வருதுன்னு தெரியலனா நீங்க எல்லாரும் இமேஜின் நம்பர்ஸ் பத்தி பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி ஐஜேகேவை ஸ்கொயர் பண்ணா நமக்கு -1 வருமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இது இந்த எல்லா வேல்யூஸும் ஸ்கொயர் பண்ணா நமக்கு -1 தான் வரும். அது I² = K² = J² -1. இதை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த இமேஜினரி நம்பர் கான்செப்ட்னால என்னோட டபிள்யூவால +1 இருந்து -1 மட்டும் தான் இருக்க முடியும். மத்த எல்லா 3 ஆக்சிஸாலையும் என்னோட எக்ஸ் ஒய் இசட் ஆல 180 இருந்து -180 வரைக்கும் தான் இருக்க முடியும். இது என்னதான் யூனிட்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது 0 இருந்து 360 வரைக்கும் போனாலும் ஆக்சுவலான வேல்யூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ஒரு ஸ்கிரிப்டிங் APIல ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கொட்டோனியை உருவாக்குறதுக்கு எப்பவும் போல அந்த கொட்டோனியன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நமக்கு வேணும். என்னோட எல்லா ரொட்டேஷனுமே என்னோட கொட்டோனியன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷன் எனக்கு நிறைய இடத்துல என்னோட டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷனை 0 ஆக்குறதுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப்பனை எக்யூப் பண்றதா இருக்கட்டும், என்னோட பிளேயரை ரீஸ்பான் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் என்னோட டிரான்ஸ்ஃபார்ம் 0வா இருக்கணும் தான் அவசியம். நம்ம எப்படி வெக்டார்ஸ்ல வெக்டார் 3.0 போடுவோமோ கொட்டோனியன்ஸ்ல கொட்டோனியன்.0 போட முடியாது. ஏன்னா 0ங்கிறது வெக்டார் 3க்கான ஒரு வேல்யூ. அதனால 4 டைமென்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற வேல்யூஸ் தான் என்னோட ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா வேற ஒன்றும் இல்ல, எல்லா ஆக்சிஸ்லயும் X, Y, Z and then W இந்த 4 ஆக்சிஸ்லயும் என்னால 0 பண்ண முடியும். அதே மாதிரி லோக்கல் ரொட்டேஷன் 0 பண்ண முடியும். and then என்னோட எல்லா வேல்யூ என்னால தனியா ஆக்சஸ் பண்ண முடியும். X, Y, Z and W இந்த 4 வேல்யூ ஆக்சஸ் பண்ணி மேனிபுலேட் பண்றது மூலமா என்னால டோட்டல் கண்ட்ரோல் அந்த ரொட்டேஷன்ல எடுத்துக்க முடியும். அதுக்கு அப்புறம் பார்க்க போறதுதான் Quaternion.Euler. இந்த Quaternion.Euler தான் ஒரு ரொட்டேஷனை இன்னொரு ரொட்டேஷனுக்கு செட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். நீங்க கேட்கலாம் இந்த Quaternion.Eulerல ஏன் நம்ம 3 மட்டும் யூஸ் பண்றோம், Quaternion 4 டைமென்ஷனல் தானே, அங்க நம்ம Euler வராரு. இந்த Eulerங்கிறது என்ன சொல்லுவாருன்னா லைக் வெக்டார்ஸ் வச்சு நம்மளால ஒரு 4 டைமென்ஷனல் வெக்டார்ஸ் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்ப இந்த டபிள்யூங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இந்த வெக்டார்ஸ் வச்சு இந்த வெக்டார் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு அந்த டபிள்யூங்கிறது ப்ரீடிட்டர்மைன்ட் ஆயிடும். நீங்க கேட்கலாம் இந்த யூலரே வெக்டாரை வச்சு ரொட்டேஷன் ரெப்ரசென்ட் பண்ணாரு, ஏன் யூனிட்டி பண்ணக்கூடாது? இது நல்ல கேள்விதான். அது யூனிட்டி தான் முடிவு எடுக்கணும், அது நம்ம கையில எதுவும் இல்ல. அடுத்ததான் பார்க்க போறது Quaternion.Angle. இந்த Quaternion.Angleங்கிறது ஒரு ரொட்டேஷனுக்கு இன்னொரு ரொட்டேஷனுக்கு நடுவில் எவ்வளவு ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மொத்தம் 2 கேம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இந்த கியூபை டூப்ளிகேட் பண்றேன். இந்த கியூபை டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் இதை ரொட்டேட் பண்ற ஒரு அளவுக்கு. இப்ப இந்த ரொட்டேஷனுக்கும் இந்த கியூபுக்கான ரொட்டேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம அந்த ஆங்கிள் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் தென் என்னோட ஆங்கிள் ஆக்சிஸ். இந்த ஆங்கிள் ஆக்சிஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட கியூப்னு வச்சுக்கோங்க, இதோட ஒய் ஆக்சிஸ் இங்க இருக்கு. இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெக்டர் 3 அப் ஆக்சிஸ்ல 90 டிகிரி ரொட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆங்கிள் ஆக்சிஸை பயன்படுத்துறது மூலமா உங்களால ரொம்ப காம்ப்ளெக்ஸான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்க்க போறது Quaternion.Dot. இது ஒரு டாட் ப்ராடக்ட் எடுத்து தரும். நீங்க 11th 12th படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் என்னதுன்னு சொல்லிட்டு 0ல இருந்து 1க்குள்ள ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 0ல இருந்து 1ங்கிற வேல்யூக்குள்ள அடக்கி அதை ரிட்டர்ன் பண்ணும். இது மூலமா நம்மளால டிடக்ஷன்ஸ் பண்ண முடியும், லைக் நம்ம ஏஐக்கு பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் எப்பவும் போல இருக்கிற காமனான மெத்தட் லர்ப்னா லீனியர் இன்டர்போலேஷன், ஸ்லர்ப்னா ஸ்பெரிக்கல் இன்டர்போலேஷன். அதான் ஒரு ரொட்டேஷன்ல இருந்து இன்னொரு ரொட்டேஷனுக்கு ஸ்மூத்தா மூவ் பண்றோம். சேம் அதே மாதிரி ஸ்பெரிக்கலா மூவ் பண்றோம். அதுக்கப்புறம் பார்க்க போறது Quaternion.Rotate Towards. இது ஒரு ரொட்டேஷன் இன்னொரு ரொட்டேஷனுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போறது லுக் ரொட்டேஷன். இது என்ன பண்ணும்னா ஒரு ரொட்டேஷன்ல இருந்து இன்னொரு ரொட்டேஷன் நான் பார்த்தா என்ன நடக்கும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கியூப்ல இருக்கேன், இந்த கியூப்ல இருந்து நான் இந்த கியூபை பார்க்கணும், ஓகேவா? அவன் என்ன பண்ணுனா இந்த கியூபை கரெக்டா அந்த பொசிஷனுக்கு டபிள்யூ அந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்க்க போறோம்னா இந்த ஒய் ஆக்சிஸை அப்படி அழகா அதுக்கு திருப்பி
இந்த ரொட்டேஷன் இப்போ ஒரு ரொட்டேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ரொட்டேஷன் ரிட்டர்ன் பண்ணும். இது மூலமா எனக்கு எப்போ பிளேயர் ஒரு எனிமியை பார்க்கணுமோ இல்லை ஒரு NPC என்னோட பிளேயர் லுக் அவுட் பண்ணுமோ அந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். லுக் ரொட்டேஷன் ரொம்ப ஒரு பயன்படுத்துகிற மெத்தட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். இதான் நம்ம கொட்டோனியன்ஸ்ல யூஸ் பண்ணுற பேசிக்கான மெத்தட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இன்னும் கொட்டோனியன்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் API லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க. தினமே சாஞ்சலோ, இது காம்பனன்ட் சீரிஸ்ல 6வது என்ட்ரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I will see you in the next video. See ya.